இருக்க வேண்டும். நண்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர்வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கோபம் ஒரு கொடிய நோய் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது. அற்புதமாக நமக்கு துரிய தவத்தை நடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அற்புதமான வாய்ப்பு வழங்கிய அனைத்து மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை துவக்குகின்றேன். கோபம் ஒரு கொடிய நோய். ஏன் நோய்க்கு கோபத்தை சொல்றாங்க? எத்தனையோ வியாதிகள் இருக்கு. அந்த வியாதிகளுக்கெல்லாம் கோபம் ஒரு காரணியா இருக்கு. இன்னைக்கு மருத்துவ ரீதியான விளக்கங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். சுவாமிஜி சொல்லுவாங்க, சினா கவலை ரெண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும், உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத போல வள்ளுவருடைய வாக்கு நமக்கு தெரிஞ்சதுதான். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். சினம் எனும் சேர்ந்தாலை கொல்லி. இப்போ சினம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களையும் சரி, ஒரு இப்போ தனி நபர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஆராய்ச்சிக்கு பார்ப்போம். ஒரு தனி நபர் அப்படிங்கும்போது அவங்களோட வாழ்க்கை என்பது அவங்களுடைய உடல், உயிர், மனம் 3 இணைஞ்சது தானே அந்த தனி மனிதன். அப்போ அந்த தனி மனிதன் கிட்ட சினம் சேர்ந்தது என்றால் அவருடைய உயிரை எப்படி அது ஆற்றலை பாதிப்படைய செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அந்த தனி மனிதன் மனதுல எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப திரும்ப எத்தனையோ பேராசிரியர்கள் சொல்றதை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு குறிப்பா இந்த உடம்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் மருத்துவ ரீதியா நம்ம கொஞ்சம் விளக்கங்களை பார்க்கலாம். இப்போ உடம்புக்குள்ள இந்த கோபம் அப்படிங்கிற உணர்ச்சி வர்ற போது அத உணர்வுன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் சொல்லுவாங்க. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன அப்படி டிஃபரன்ஸ்னா, உணர்வு அப்படிங்கிறது மனசு அமைதியா இருக்கிற சூழ்நிலையில நாம பெறுறது, அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறது. ஆனா உணர்ச்சி என்பது மனம் வேகமான நிலையில இயங்கும் போது எழக்கூடிய மனநிலைகளை எல்லாம் உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த இமோஷன்ஸ் என்பது ஃபீலிங்ஸ் என்பதை விட நம்ம என்பதுதான் நமக்கு வித்தியாசப்படுது. அப்போ அந்த இமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மனம் இயங்குற போது அதுல ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமானது கோபம். அந்த கோபத்தின் போது இந்த உடம்புக்குள்ள ஒரு ரசாயன நீர்வீழ்ச்சி ஏற்பட்ட மாதிரி ஒரு ட்ரிகரிங் நடக்குதாம். இந்த உடம்புக்குள்ள, அதாவது இந்த பிசிக்கல் பாடியில எவ்வளவு பெரிய மாற்றம்
அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி. அந்த நீர்வீழ்ச்சியில மேல இருந்து விழுந்த உடனே அது எவ்வளவு வேகமா கீழே விழுந்து அங்க ஒரு இன்னும் சொல்லப்போனா ஒரு பாறையில விழுந்து விழுந்து அது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுது. அப்போ அந்த கோபம் என்கிற ஒரு எமோஷனல் மூடு உடல் உளவியல் நோயாக மாறிடுது அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். அது உடல் சார்ந்த ஒரு விஷயமா மாறுது. எப்படி? இப்போ நம்மகிட்ட சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கு. நமக்கு சந்தோஷமான உறவுகள் இருக்கு அங்க. அவங்களுக்கும் நமக்கு ஏற்பட்ட மிக மிக சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. ஆனா, அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம உடம்புல ஏற்படுத்துற ஒரு மாற்றத்த விட, இந்த கோவம் என்கிற உணர்ச்சி மட்டும் நம்மளோட உடம்புல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு சின்ன ஒரு தொடக்கமா, அப்ப கோபம் என்கிறது மனிதருக்கு வர்றபோது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய அமிக்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் ஆக்டிவேட் ஆகுது. முதல்ல என்ன நடக்குதுங்க? கோவப்படும்போது மூளையில இருக்கக்கூடிய அந்த அமிக்டாலா என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பார்ட்டு ஆக்டிவேட் ஆகி, நம்மளுக்கு பிரச்சனைய அங்க ஸ்டார்ட் பண்ணுது. அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு சின்ன ஆல்மண்ட் ஷேப்ல இருக்குதாம். அந்த பார்ட் பிரெயின்ல. அது ஒரு போர்ஷன் தான். இப்ப அந்த போர்ஷன் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் தி எமோஷனல் ப்ராசஸ்ல தான் அந்த போர்ஷன் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப நம்ம எப்போலாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இயங்குறோமோ, அதெல்லாம் தொடர்புடையது தான் அந்த சின்ன போர்ஷன். அந்த அமிக்டாலா. என்ன ஆகுதுங்க? உடனே ஆக்டிவேட் ஆயிடுது. ட்ரிகர் ஆயிடுது. எவ்வளவு வேகமா ட்ரிகர் ஆகுதுன்னா, இப்ப நான் இதெல்லாம் எவ்வளவு சொல்லும்போது புரிஞ்சுக்கிறோமோ, அத விட வேகமா வாயு வேகம், மனோவேகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அத விட அதிகமான அந்த பாதிப்ப சீக்கிரம் ஏற்படுத்திவிடும். அப்ப அடுத்தது என்ன? இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன அழுத்தம் நமக்குள்ள என்ன ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது அப்படின்னா, அது எதையெல்லாம் இன்வால்வ் பண்ணுதுன்னா, மூளையில இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ், அப்புறம் நாளமில்லாத சுரப்பிகளுக்கெல்லாம் தலைமை சுரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த பிட்யூட்டரி, அப்புறம் அந்த கிட்னிக்கு மேல அமைஞ்சிருக்கிற அட்ரினல் சுரப்பி. இந்த 3ம் சேர்ந்தது தான் அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அத என்னன்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள்ல சொல்றாங்கன்னா, ஹெச்பிஏ ஆக்சிஸ். ஆக்சிஸ்னாலே ஒரு நேர்க்கோடு இல்லைங்களா? இப்ப ஹெச்பிஏ ஆக்சிஸ்னா என்னது? ஹெச் ஃபார் ஹைப்போதாலமஸ், பி ஃபார் பிட்யூட்டரி, ஏ ஃபார் அட்ரினல். அப்ப இந்த 3 சேர்ந்து பாதிக்கப்படுது ஒரு எமோஷன்ஸ் வரும்போது. ஹைப்போதாலமஸ்ங்கிறது என்ன? அது ஒரு பார்ட், பிரெயினோட ஒரு பகுதி. அது எத கண்ட்ரோல் பண்ணுது? நம்மளுடைய தானியங்கி நரம்பு மண்டலத்த கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய திங்கிங் இல்லாம தானா நடக்கக்கூடிய நிகழ்வுகள். தானா நடக்கக்கூடியது என்ன? குறிப்பா பார்த்தோம்னா, ரத்த ஓட்டம் பம்ப் ஆகுது. உடம்பு முழுதும் ஓடுது. உறுப்புகளுக்கெல்லாம் சென்றடையுது. நம்ம ஆக்ஸிஜன வாங்கி உள்ள விட்டுட்டு, திருப்பி கார்பன் டை ஆக்சைட வெளியில விட்டுட்டு இருக்கிறோம். ஆனா, உள்ள போகக்கூடிய ஆக்ஸிஜன் நுரையீரல் அத வாங்கி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பி அது சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ உணவ உள்ளுக்குள்ள போட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அத்தனை சிஸ்டம்ஸும் அது அதுக்காக வேலை பார்த்து அதை எப்படி பிரிச்சு அனுப்பணுமோ, அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இது எல்லாம் தான் என்ன சொல்றாங்க? தானியங்கி நரம்பு மண்டலம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அப்ப இந்த நர்வஸ் சிஸ்டத்த சரியா மேற்பார்வை செஞ்சு நடத்தக்கூடிய ஒரு பகுதி தான் ஹைப்போதாலமஸ் என்று சொல்லக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிட்யூட்டரி என்பது சுவாமிஜி நமக்கு ஆகினை தவத்திலேயே நம்மள தெரிஞ்சுக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ மற்ற எண்டோகிரைன் கிளாண்ட்ஸோட ஹார்மோன்ஸ் உடைய செக்ரீஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அனைத்து நாளமில்லாத சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பியாக இருக்கிறது எது? பிட்யூட்டரி கிளாண்ட். அடுத்தது அட்ரினல் கிளாண்ட்ஸ் என்பது. அது வந்து பிரெயினோட பார்ட் கிடையாது. ஆனா அது எங்க இருக்குங்க? கிட்னிஸ்க்கு மேல அமைஞ்சிருக்கு. ஆனா அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து கொண்டு இருக்கு. மன அழுத்தத்துக்கான ஹார்மோன் எல்லாம் செக்ரீட் ஆகுது. அப்ப அந்த அட்ரினல் சுரப்பியில இருந்து தான் செக்ரீட் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுங்க? இப்போ இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக நடக்குதுங்க. நம்ம கோவப்படும்போது லேசா ஏதோ ஒரு காரணம் இருக்கோ இல்லையோ கோவப்படுறோம். அப்போ அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அமிக்டாலா ஹைப்போதாலமஸ்க்கு சிக்னல் கொடுக்குது. அது ஆக்டிவேட் ஆகி
ஹைப்போதாலமஸ்க்கு அதனுடைய பாதிப்பு சென்றடையுது. ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரிக்கு எப்படி சிக்னல் கொடுக்குதுன்னா, ஒரு ஹார்மோன சுரந்து குடுக்குது. அப்ப அந்த ஹார்மோனுக்கு பேர் என்னன்னா, சிஆர்ஹெச்ன்னு சொல்றாங்க. அதாவது கார்டிகாட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் சிஆர்ஹெச் என்கிற ஹார்மோன் மூலமா அது பிட்யூட்டரிக்கு என்ன சொல்லி அனுப்புதுங்க? இந்த ஸ்ட்ரெஸ் அனுப்புது. பிட்யூட்டரி அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வாங்கி அட்ரினல் கிளாண்ட்ஸ்க்கு எது வழியா அனுப்புதுன்னா, அட்ரினோ கார்டிகாட்ரோபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் வழியா அந்த பிட்யூட்டரி அட்ரினலுக்கு தன்னுடைய செய்தி அனுப்புது. அப்ப அந்த அட்ரினல்ஸ் கிளாண்டு உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுதுங்க. உடனே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன்ஸாக கார்டிசோல், அட்ரினலின், நார் அட்ரினலின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் அட்ரினல் சுரப்பியிலிருந்து சுரக்க தொடங்குது. அப்ப இந்த சுரப்பிகள் எல்லாம் போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன்ஸ் அதெல்லாம் சுரந்து என்ன பண்ணுதுங்க? உடனே போய் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வேகமா அனுப்புது. அது வேகமா கொண்டு போய் ஹார்ட்ல உள்ள ஃபங்க்ஷனை குறைக்குது. ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை, அதாவது ஹார்ட் பம்பிங் அதோட அளவை குறைச்சிருது. அடுத்தடுத்து உறுப்புகளுக்கு ரத்தம் போவது குறையுது. பிரெயினுக்கு அதிகமா ரத்தம் போகுது. அப்போ இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த உடலுக்குள்ள கோபம் ஏற்படுத்துது. அப்ப இந்த கோபம் என்னென்ன காரணங்களால வருது அப்படிங்கும்போது, அந்த அமிக்டாலா அப்படிங்கிற அந்த போர்ஷன் என்னென்ன விஷயங்களால ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, சோர்ஸ் ஆஃப் ஆங்கர்ன்னு சொல்றாங்க. அது வந்து டிசப்பாயின்ட்மென்ட். டிசப்பாயின்ட்மென்ட்ன்னா என்னங்க? எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகும் பொழுது ஒரு கோபம் வருது. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நியதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கப்போதே அழிக்கும் சரி விழைவு அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ இந்த இயற்கை நியதி தெரியாம நாமா ஒருத்தர்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். அது நடக்கல. உடனே டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு இமோஷனலா மூடா மாறுது. அடுத்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வெறுப்பு. இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் தொடர்ந்து வர வர அது எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ற மனநிலை இல்லாததுனால ஒரு வெறுப்புல மன அழுத்தம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஜட்ஜ்மெண்ட். அதாவது தவறான ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது என்னங்க? இவங்க இப்படிதான் அப்படின்னு நாமளா தவறா நினைச்சுக்கிட்டு அவங்க மேல கோவப்படுறது. ரிஜெக்ஷன். நம்மளுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஞானம் இல்லாம நாம ஒதுக்கப்படுறோம் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைய நமக்குள்ள வச்சுக்கிட்டு அதனால கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அச்சம், பயம், ஃபியர். எது எடுத்தாலும் நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. நாம இப்ப இத பேசிட்டோம்னா அடுத்து அவங்க என்ன நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கும்போது அந்த உணர்வும் இந்த இமோஷனுக்கு கொஞ்சம் தொடர்புடையதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வரும்போதெல்லாம் இந்த அமிக்டாலா அதாவது ரெடியா டர்ன் ஆயிடுது. அந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்துல மாறுவதற்கு தயாரா இருக்கு. அப்ப அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் பக்கத்துல பிரெயின்ல இருக்கக்கூடிய அமிக்டாலா தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுச்சுனாலே அந்த சங்கிலி தொடர் தொடர்ந்து அட்ரினல் அந்த 3 செக்ரீஷனும் தானா நடந்துரும். அப்ப இந்த செயின் ரியாக்ஷன் என்ன ஆகுங்க? அது அதிகமாக கூட தொடங்கும். அப்ப இந்த ஒவ்வொன்னும் நடக்கும் பொழுது என்னாச்சு? இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும்போது நியூரான்ஸையும் செல்ஸையும் டேமேஜ் பண்ண தொடங்கிடுமா. இதத்தான் சுவாமிஜி சொல்றாங்க. சேர்ந்தாரை கொல்லின்னு ஒரு வார்த்தை. திருவள்ளுவர் சொன்னத சுவாமிஜியும் சொல்றாங்க. தினம், கவலை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். நச்சுன்னா என்ன? விஷம். அந்த விஷம் முதல்ல என்ன பண்ணுங்க? சாப்பிட்டோம்னா உடம்ப அழிச்சிடும் இல்லையா? உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பிணக்காக்கி அது பிரிவாக்கிடும். அதுதான் விஷத்தினுடைய வேலை. இப்போ அவர் சொல்ற மாதிரி சேர்ந்தாரை கொல்லி. அப்போ திருமூலர் சித்தர் சொல்ற மாதிரி உடம்பால் அழியின் உயிரார் அழிவர். அப்போ உயிர் அழிஞ்சாலும் உடம்பு அழியும், உடம்பு அழிஞ்சாலும் உயிர் அழியும். ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதுதான். அப்ப இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால என்ன நடக்குது? பல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன வியாதிகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் போய் இந்த பாடியை கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற தொடங்கிடுது. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், என்ன ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 2 நிமிஷம் கோவப்பட்டோம், அதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குமா.
இது ஏற்படுத்துற பாதிப்பு வந்து உடனே முடிவுக்கு வராது. அப்ப என்ன ஆகும்? நம்ம அந்த பிசிக்கல் டேமேஜ் வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு, இதுவே ஒரு சிலருக்கு கோபம் என்பது பழக்கமாயிடும் தெரியுமா? அப்போ காரணம் இல்லாமயே கோபப்படுறவங்களுக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராப்ளம் அத்தனையும் பெர்மனன்ட்டா நடந்துகிட்டே இருக்கும். இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அது எவ்வளவு பெரிய கொடுமையில கொண்டு போய் மனிதன விடும். அப்போ இது என்னென்ன டிசீஸ் வருதுன்னா, முதல்ல தலைவலி, மைக்ரேன், தலைவலி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் ரேட் இன்கிரீஸ் ஆகும். அந்த பல்ஸ் ரேட் இன்கிரீஸ் ஆகுது. பிளட் பிரஷர் அதிகமாகுது. பிளட் குளுக்கோஸ் அண்ட் பிளட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா சுரக்கத் தொடங்குது. இன்னும் அதிகமா சொன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இன்னும் புதுசு புதுசா சொல்றாங்க. போனோட டென்சிட்டிய கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம். அப்ப ஏற்கனவே நமக்கு வயது ஆக ஆக அந்த எலும்புகளோட டென்சிட்டின அடர்த்தியும் குறையுது. இந்த கோபம் அதிகமாக படப்பட என்ன ஆகும்? போனுடைய டென்சிட்டிய குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்லோவா மெட்டபாலிசமே அஃபெக்ட் ஆகுமா. நாம சாப்பிடுற பொருள் சத்தா பிரிக்குது இல்லைங்களா? மெட்டபாலிசம், கெனபாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்பிடுற பொருள்ல இருந்து சத்து பிரிக்கப்பட்டு அதுக்கு தேவையான உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அந்த மெட்டபாலிசமே அஃபெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுங்க? நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் போறதுக்கான அந்த பிளட்டுடைய ஃப்ளோ ஓட்டம் குறைஞ்சிருது. அப்ப என்ன நடக்கும்? சாப்பிட்டது செரிக்காது. வயிற்றுல புண் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தைராய்டுடைய ஃபங்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஆர்வம் கூட குறைபாடு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிகமா கோபப்படப்பட நம்மளுடைய கண்ணுல இருக்கிற நரம்புகள் கூட பாதிப்படைய தொடங்குமா. இப்ப இம்யூனல் ரெஸ்பான்ஸ் இருக்கவே இருக்காது. அப்போ நம்மளுடைய எதிர்ப்பாற்றல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வியாதிகள் நமக்கு வரத் தொடங்கும். இதுவே ரொம்ப தொடர்ந்து வரும்போது என்ன நடக்குங்க? நமக்குள்ள ஒரு கிரானிக் அண்ட் பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் ஆயிடும். கிரானிக் டிசீஸ்க்கு வந்துடும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த டிசீஸ்க்காக இப்போ டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கலாங்க. மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் இன்எஃபெக்டிவ் ஆயிரும். அவங்க கொடுக்கிற மெடிசின்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணாது. பிகாஸ் அவங்க எதை பார்த்து கொடுப்பாங்க? இந்த பிசிக்கல் பாடி, அதாவது பருவுடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி நடந்த இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப அதனால ஒரு ப்ராப்ளம் வருது. சரி, ஒரு சர்ஜரி பண்ணி பேட்சப் வேணா பண்ணுவாங்க. ஆனா வேரோடு அத அந்த ரூட் காஸ் என்னன்னு அவங்க அத இ அறிஞ்சு எடுக்க முடியாது. அதத்தான் வள்ளுவர் சொல்றார். "நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பக் கொளல்ன்னு" சொல்றார். இப்ப நோய் வந்ததுன்னா, அது அந்த நோயோட மூலத்த தெரிஞ்சுகிட்டு, அது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சு, அத வேரோட அழிக்கணும். அதுதான் சரியான மருத்துவம். அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. சுவாமிஜி சரியான மருத்துவர். அவங்க நமக்கு மற்ற டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? மேலாப்ல, அதாவது மேலோட்டமா இருக்கக்கூடிய பிரச்சனைய தீர்க்குறாங்க. அப்போ இப்ப இன்னைக்கு வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு அப்புறம், இந்த அளவு ஆராய்ச்சி வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்குறாங்க, இப்போ ஒரு பிபின்னா, "உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா?" அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க டாக்டர்ஸ். அப்புறம் பிபி உடைய தாக்கம் என்ன? அதாவது அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கும்போது, தொடர்ந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து பார்க்கும்போது, ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸ்ட்ரெஸ் இருக்கா? குடும்பத்தில பிரச்சனையா? நீங்க கவுன்சிலிங் போறீங்களா? அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்குறாங்க. கவுன்சிலிங்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ இதுவும் யோகம் தானே! சுவாமிஜி இது அத்தனையும் நல்லா அறிஞ்சு, நமக்கு வேணாம், வேணாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா தெரிந்து கொள்றதுக்காக மட்டும் தான் நம்ம வச்சுக்கலாம். மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள நமதாக்கி கொண்டோம்னா, இத்தனை விஷயங்களையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க சுவாமிஜி. அப்ப இதெல்லாம் நமதாக்கி கொள்ளணும். இப்ப இந்த மாரி கோவத்த பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஒரு டாக்டர். இது என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துதுன்னு. அவர் பேரு கிறிஸ்டியன் ஃப்ரெட். ஆ அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டன்ட்ன்னு சொல்றாங்க. இன்ஸ்பிரேஷனல் ஆத்தர். அவரு வந்து அவரோட புத்தகத்துல தான் "வென் ஆங்கர் கெட்ஸ் இன் யுவர் பாடி" அப்படிங்கிற புக்ல ஒரு பிளாக் குடுத்திருக்காரு. இத்தனை விஷயங்களும் அதுல கிடைச்சிருக்கு. இத பத்தி நானு மருத்துவ ரீதியா ஆய்வு செய்ய நினைச்சிட்டு இருக்கும்போது, தற்செயலா கோதை அம்மா கிட்ட ஓட ஆடியோ கேட்டேன். அப்போ அவங்க தான்
நிறைய விஷயங்களை அந்த மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப இது இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப இந்த சினம் என்று சொல்லக்கூடிய சேர்ந்தாரை கொல்லி நமக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு விஷயத்த உள்ள கஷ்டப்படுத்துது. அப்போ இது வந்த வகையும் மகரிஷி சொல்றாங்க. ரொம்ப அழகா சொல்லுவாங்க சுவாமிஜி. ஒரு உதாரணம். ஒரு எறும்பு இருக்கு. அது சின்ன சர்க்கரைய தூக்கிட்டு போகும்போது அத பிடுங்கி பாருங்களேன். அது என்ன ஆட்டம் ஆடுது பாருங்களேன். அப்போ அந்த கோபம் எங்கிருந்து நமக்கு வந்திருக்குங்க? அந்த விலங்கின பதிவுல இருந்து தான். இப்போ மகரிஷி சொல்ற மாதிரி அந்த நமக்கு 6 அறிவு இருக்கு. நுண்ணறிவு அதாவது பெர்ஸ்பிகாசிட்டி இருக்கு. அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு இருக்கும்போது, நாம சிந்திச்சு, நாம செயல்படும்போது, இந்த கோபத்த தவிர்க்கக்கூடிய பயிற்சி முறைகள நாம பின்பற்றணும். அப்போ பயிற்சி முறைகள பின்பற்றும் பொழுது தான், நமக்கு இந்த கோபத்தோட வெளிப்பாடு எப்படியெல்லாம் நம்மள பாதிச்சிருக்குன்னு தெரியும். அப்ப இதெல்லாம் பின்பற்றும்போது, இப்ப இந்த விளக்கங்கள கேட்கும்போது, ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸும், அதே போல பிட்யூட்டரியும், அந்த ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? HPA ஆக்சிஸ் நமக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. அது இருந்ததுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பல வியாதிகள நம்மள கொண்டு போய் விட்டுரும். அப்ப இதுதான் மகரிஷி சொல்ற மாதிரி நமக்குள்ள விஷமா இருந்து, அந்த சினம் நம்மளுடைய உயிர கொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் நமக்கு பல பாதிப்புகள ஏற்படுத்துது. அதனால வேணாம். யார் மேலலாம் கோவம் வருதோ, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு அருள் தந்தை சொல்றாங்க. அந்த காலத்துல சுவாமிஜி பயிற்சி முறை கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமா குடுத்துட்டு இருப்பாங்களாம். ஆண்கள், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஆண்கள் பக்கம் போன உடனே பேப்பர வாங்கி பார்ப்பாங்களாம். அப்போ சுவாமிஜி பார்த்துட்டு, "முதல்ல யார் பேர் போட்டிருக்கீங்க?" அப்படின்னு ஆண்கள பார்த்து கேட்கும்போது, அவர் சொல்வாராம், "என் மனைவிங்க" அப்படிம்பாராம். அப்புறம் பெண்கள் பக்கம் போய் பார்க்கும்போது, "முதல்ல யார் பேர் போட்டிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "என் கணவருங்கம்பாங்களாம்." இப்போ இந்த வாழ்க்கை துணைக்குள்ள இப்படி உறவு முறையில குழப்பம் வராம இருக்கணும். அப்போ கோபம் இவங்க கிட்ட தான் முதல்ல வருது. அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல சுவாமிஜி. அப்போ இதெல்லாம் இந்த கோவப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் எப்படி வருது? அப்போ கோவப்படும்போது அவங்க திரும்பி நமக்கு அதே மாரி இமோஷனல் வார்த்தைகள் பேசுவாங்க. அப்போ 2 பேருடைய உடம்புக்குள்ளேயும் இத்தன விஷயம் நடந்து கொண்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப அதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, "இனமெனும் ஏமப் புனையைச் சுடும்." சேர்ந்தாரையும் கொல்லும். அவங்களுடைய உறவு யாரெல்லாம் உறவா இருக்காங்களோ, அந்த உறவையும் கெடுத்துரும். அப்ப எல்லாத்தையும் இந்த உடல் அமைப்ப கொண்டு நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு வருத்தமா இருக்கும். நமக்குள்ள நம்ம கோவப்படும்போது, நமக்குள்ள ஏற்படக்கூடிய இத்தனை கோளாறுகளும், நம்ம யார் மேல கோவப்படுறோமோ, அவங்களுக்குள்ளேயே நடக்கும். அப்போ பதிலுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு தொடர் சங்கிலி போல ஆறுது. ம். அப்ப இந்த கோவத்த எடுத்துக்கிட்டு நம்ம ஆய்வு செய்யணும். அப்போ நம்ம யாருக்கிட்டலாம் காட்டுறோமோ, பார்த்தா வாழ்க்கை துணைவர்கிட்ட அதிகமா காட்டுறோம். அப்ப அந்த சங்கிலி தொடர் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகுது. குழந்தைகள் கூட பரவுது. அப்போ இதுல நம்ம ஆய்வு செஞ்சு வாழ்த்தணும், பொறுமை காட்டணும், மன்னிக்கணும், இழப்பீடு செய்யணும். அவங்க கிட்ட மனதார சாரி அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்தும்போது, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். அப்போ பல வியாதிகள நம்ம தவிர்த்துறலாம். மனவியாதியும் போயிரும், உடல் வியாதியும் போயிரும். அப்ப இந்த கோபம் என்று சொல்லக்கூடிய விஷம் நம்ம முறிச்சிரணும். அப்ப இந்த உறவை கெடுக்கக்கூடிய, உடலை கெடுக்கக்கூடிய இந்த கோபம் இனி நான் படமாட்டேன். நான் காரணமா இருந்தாலும் சரி, மத்தவங்க காரணமாக இருந்தாலும் சரி, இந்த உறவு கெட நான் விடமாட்டேன். இந்த உறவு எனக்கு முக்கியமானது. அப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத மனசுல வரும்போது, மன்னிக்க தோணும். அவங்க செய்த நல்லதெல்லாம் நம்ம நெனச்சு பார்த்து, அதெல்லாம் குறிப்பெடுத்து எழுதும்போது, அவங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கும்போது, அந்த அன்பு அவங்களுக்குள்ள பெருகி வரும். இதத்தான் அந்த காலத்துல மகரிஷி கிட்ட ஒரு பேராசிரியர் கேட்டிருக்காரு. "சுவாமிஜி, நீங்க கோவத்த வெளிய காட்டக்கூடாதுன்றீங்க, அடக்கி வைக்கக்கூடாதுன்றீங்க. நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு கேட்டாராம் அந்த பேராசிரியர். அப்போ மகரிஷி சொன்னாங்களாம், "சயின்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு?" கேட்டாங்களாம். தெரியுமே. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னாராம். அப்போ இந்த உதரவிதானம்னு சொல்லுவாங்க இல்லையா? டயப்ரம். அதுதான்
வயிற்று பகுதியையும், மார்பு பகுதியையும் பிரிக்கிற இடம். நீங்க கோவத்த அடக்கி வச்சீங்கன்னா, வயிற்று பகுதிக்கு கீழ இருக்கிற உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும். முட்டு வலி, கால் வலி, இன்னும் நெறைய பிரச்சனைகள் வரும். நீங்க கோவத்த வெளிக்காட்டுனீங்கன்னா, வயிற்று பகுதி அதாவது அந்த உதரவிதானம் இருக்கு இல்லையா? அந்த டயப்ரம் அதுக்கு மேல இருக்கிற பகுதியெல்லாம் பாதிக்கப்படும்னு சொன்னாங்களாம். அப்ப நான் என்னதான் பண்றதுன்னா, மௌனம் இருங்க, அகத்தாய்வு பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே, அவரு மௌனம் இருந்துட்டு அந்த பேட்ச் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வீட்ல அவங்க ஒய்ஃபும், அம்மாவும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சாம். சரி ஒய்ஃப் கிட்ட போய் நீங்க செய்றது தப்பும்மான்னு சொன்னா, அம்மாவுக்கு கோவம் வரும். அம்மா கிட்ட போய் நீங்க செய்றது தப்புன்னு சொன்னா, ஒய்ஃப்க்கு கோவம் வரும். நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு இவங்க அவங்கன்னு மாறி மாறி பேசுவாங்க. அதனால இவரு ரொம்ப மௌனமா இருந்துட்டாரு. அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒய்ஃபும், அம்மாவும். சரி உன்னால தான் அவன் இப்படி கோவப்பட்டு மௌனமாயிட்டான். நீ கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமும் சண்டை போட்டாங்களாம். அப்புறம் கொஞ்சம் இவரோட பொறுமையா இருந்து இவர் வாழ்த்திக்கிட்டே இருக்க இருக்க, இவரோட வாழ்த்தலைகள் அவங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அவங்க 2 பேரையும் ஒரு இணக்கமாக்கிருச்சாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து இவர வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம். நாங்க 2 பேரும் இனிமே ஒத்துமையா இருக்கிறோம். சண்டை போட மாட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்ப இந்த அனுபவம் குடும்பத்துல ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் கடைபிடிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரையும் தொடர்ந்து நாம பயிற்சி செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையும் நம்ம செய்யும் பொழுது, நிச்சயம் இந்த கோபங்கிற இந்த குணத்திலிருந்து நாம மீண்டு வந்துருவோம். வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவா இருந்தது அம்மா. கோவத்த பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஒரு எறும்பு கூட பொறந்த குழந்தைக்கு கூட கோவம் வருது. ரொம்ப இப்பல்லாம். அந்த கோவத்த பத்தி எப்படியெல்லாம் நம்ம உடல், உயிர், மனம் எல்லாத்தையும் பாதிக்கிறத பத்தியும், அந்த மருத்துவ ரீதியா இந்த மூளையில என்னெல்லாம் அது ஆகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. அதே மாரி கோபம் என்ற அந்த உணர்ச்சி நமக்கு உடம்புல வர வர நீங்க சொன்ன மாரி பாறையில எப்படி தண்ணி விழுந்து விழுந்து ஒரு பள்ளம் ஆகுதோ, அதே மாரி தான் இந்த கோபம்ன்ற அந்த உணர்ச்சி வெறி நமக்கு மாற்றத்தையே ஏற்படுத்துதும்மா. ரொம்ப அழகா இருந்ததுங்கம்மா. இந்த கோவம்ன்ற ஒரு வார்த்தைகள இவ்ளோ ஒரு மகரிஷி குடுத்த தத்துவங்களையும் எடுத்து அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அழகா கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தா என்ன உடல் ரீதியா எப்படி மாறும்ன்றதையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. அதே மாரி கோபமே நமக்கு வந்து பழக்கமாயிடும். அந்த பழக்கமே வந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த தொடர் சங்கிலியா உருவாகிடும்ன்றத ரொம்ப அழகா எடுத்து குடுத்தீங்க. இந்த கண்ணுல உள்ள நரம்புகள் எல்லாம் அந்த கோபத்தினால பாதிப்பு அடையுன்றதையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, சிறப்பான ஒரு கோபமே ஒரு கொடிய நோய் என்ற ஒரு தலைப்பை நமக்கெல்லாம் கோபப்படக்கூடாதுன்ற அளவுக்கு நமக்கு எடுத்து சொன்ன அம்மா அவர்களை நம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க ஸ்கை வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள் காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.